வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 7. எஸ். இப்ப வந்து ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸோட லிஸ்ட்ட பார்த்துக்கலாம். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா அலவன்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லி டாக்ஸபிள் இருக்கும், ஃபுல்லி எக்ஸம்ப்டட் இருக்கும் அண்ட் பார்ட்லி டாக்ஸபிள் இருக்கும். இப்ப இதுல பார்க்க போற ப்ராப்ளம் ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்ஸ். அதாவது இங்க குடுத்திருக்க ஒரு 20 குடுத்திருக்கேன் இல்லையா லிஸ்ட். இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். இந்த அலவன்ஸ்க்கெல்லாம் எந்த ஒரு எக்ஸம்ஷனும் கிளைம் பண்ண முடியாது. பாருங்க என்னென்ன இருக்குன்னு டிஆர்எஸ் அலவன்ஸ், சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ், கேபிட்டல் காம்பன்சேட்டரி அலவன்ஸ், மெடிக்கல் அலவன்ஸ், லஞ்ச் அலவன்ஸ், ஓவர் டைம் அலவன்ஸ், servant allowance, family allowance, tiffin allowance, warden allowance, deputation allowance, non-practicing allowance, project allowance, dog allowance, marriage allowance, water and electricity allowance, entertainment allowance for non-government employee, holiday allowance, transport allowance for normal employees. அப்ப transport allowance பாத்தீங்கன்னா handicaps இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து exemption claim பண்ணலாம். இது வந்து என்ன கொடுத்துட்டாங்க? நார்மல் எம்ப்ளாயீஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் ஏதாவது கொடுத்திருந்தாங்கன்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள் தான். அலவன்ஸ் டு சேர்மன், ரிட்டையர்ட் சேர்மன், மெம்பர் ஆர் ரிட்டையர்ட் மெம்பர் ஆஃப் யூபிஎஸ்சி. ஓகேவா? இவங்க எல்லாருக்கும் கொடுக்கிற அலவன்ஸ், இந்த அலவன்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ஃபுல்லி டாக்ஸபிள் தான். எஸ். இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? X receives salary of rupees 9,000 per month and DA of rupees 5,000 per month. His employer, a private company, declares 50% of DA to enter into pay for service benefit. Compute the total taxable allowance considering the following information. Lunch allowance 100 per month, family allowance 300 per month, deputation allowance 40 per month, medical allowance 500 per month, allowance for entertainment 1000 per month, wardenship allowances 600 per month, non-practicing allowance 880 per month, additional DA 1500 per month, அப்புறம் city compensatory allowance 150 per month. இந்த allowance எல்லாமே fully taxable தான். அப்ப நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம வந்து இந்த allowance எல்லாத்தையும் போட்டுடலாம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டோட்டல் டாக்ஸபிள் அலவன்ஸ் தான் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த சேலரி தேவை கிடையாது. ஆனா இந்த டிஏ எடுத்துக்கணும். ஏன்னா இது டியர்னஸ் அலவன்ஸ் தான் டிஏன்றது. இது ஒரு 5,000 பெர் மந்த். அப்புறம் இங்க ஒரு அடிஷனல் டிஏ ஒரு 1,500 இருக்கு. ஓகேவா? அப்ப டிஏ பொறுத்த வரைக்கும் இது ஒரு 5,000, இது ஒரு 1,500. மொத்தம் 6,500 வந்து டிஏலே இருக்கு. ஓகே. அதுவும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அதுவும் வந்து டாக்ஸபிள் அலவன்ஸ் தான். எஸ். இப்ப போடலாமா? ஓகே. 1 by 1 போடலாம். ஃபர்ஸ்ட் டிஏ எழுதிக்கலாம். பாருங்க 5,000 into 12 இங்க கொடுத்திருந்தாங்க இல்லையா 5,000 per month. அது into 12 60,000 போட்டாச்சு. அடிஷனல் டிஏ கூடவே போட்டுக்கலாம். 1,500 into 12 18,000. லஞ்ச் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 100 into 12. ஓகே. ஃபேமிலி அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 300 into 12. அப்புறம் டெபுடேஷன் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா 40 per month இல்லையா? அப்ப 40 into 12. அப்புறம் மெடிக்கல் அலவன்ஸும் ஃபுல்லி டாக்ஸபிள் தான் 500 into 12. அப்புறம் அலவன்ஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், அதாவது இது யாருக்கு வந்து டாக்ஸபிள்? நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குலாம் டாக்ஸபிள். ஓகே. இது வந்து ஒரு பிரைவேட் தான் அவர் வந்து ஒர்க் பண்றாரு. கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்ப்ளாயர் பிரைவேட் கம்பெனி. அப்ப இவருக்கு வந்து டாக்ஸபிள் தான். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா தான் அது எக்ஸம்ஷன் உண்டு. ஓகே. அப்ப இது 1,000 per month. அப்ப 1,000 into 12. வார்டன்ஷிப் அலவன்ஸும் ஃபுல்லி டாக்ஸபிள் தான் 600 into 12. அப்புறம் நான் பிராக்டிசிங் அலவன்ஸ் 880 into 12. அப்புறம் அடிஷனல் டிஏ தான் முன்னவே போட்டுட்டோம். சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் 150 per month. ஸோ 150 into 12. ஓகே. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதுதான். மொத்தத்தையும் ஆட் பண்ணனா வரதுதான் டோட்டல் டாக்ஸபிள் அலவன்ஸ். பாருங்க 1,20,840. ஓகே. இதெல்லாம் வந்து டாக்ஸபிள் அலவன்ஸ். இது எல்லாமே டாக்ஸபிள் தான். ஃபுல்லி டாக்ஸபிள். ஓகே. எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.